சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கார்த்தி அமாவாசையோட சிறப்புகளை பார்க்க போறோம். இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்கது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி இந்த கார்த்தி அமாவாசைய பௌமாதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரே மகாபாரத போர்ல இந்த கார்த்தி அமாவாசைய மங்களகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மங்களகரமான அமாவாசையில கிருஷ்ணரை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. 9 கிரகங்கள்ல இருந்து வரும் எதிர்மலை தாக்கத்தை அதை அகற்றும் அப்படின்னு அவர் உறுதி அளிச்சிருக்கிறாரு. கார்த்தி அமாவாசைய நாம சிறப்பா வழிபடுறது மூலம் கெடுதலான விளைவுகள் நம்மள வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம அமாவாசைனாவே நம்ம பித்திருக்களுக்கு நம்ம உரிய முறையில நம்ம பூஜை செஞ்சு அவங்கள வழிபாடு பண்ணோம்னா நம்ம குடும்பம் தலைக்கும், பித்திருக்களும் மனசு சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணியும் வீட்டில் இறைக்கிறவங்க இறைச்சிடலாம். கோயில், குளம், ஆறு, கடலுக்கு போய் பண்றவங்க முறைப்படி ஐயரை வச்சு பித்திருக்களுக்கு திதி கொடுத்தா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது இல்லாத நீங்க வீட்டில் ஒரு 10 பேருக்கு தயிர் சாதனாச்சும் செஞ்சு ஒரு ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே மனசார வாயில சொல்லணும்னு இல்லை, அவங்க வயிறு குளிர்ந்துச்சுன்னா இயற்கையா நம்மளோட பாவங்கள் குறையும் அப்படிங்கறது ஐதீகமாகவும் இருக்கு. கார்த்தி அமாவாசை இந்த வருஷம் 30/11/24 சனிக்கிழமை வருது. ஆனா காலையில 11 தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் 1/12 டிசம்பர்ல ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 வரைக்கும் இருக்கு. பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது எப்பவும் 12 மணிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க முடிஞ்சா சனிக்கிழமை 11 தான் வருது, அதுக்கு பிறகு கொடுத்துட்டீங்கன்னா சிறப்பு. ஆனா நீங்க எதுவும் சாப்பிடாத இருக்கணும், விரதமா இருந்திருக்கணும். நீங்க திதி தர்ப்பணம் கொடுத்த பிறகுதான் வீட்டுல பூஜையே பண்ணணும். நீங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பண்றதா இருந்துச்சுன்னா சூரியன் உதயமான பிறகு நீங்க திதி கொடுக்கறது சிறப்பு. பசுமாட்டுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் நம்மளுக்கு கூட வாழ்ந்த நம்மளோட இருந்து இறந்தவங்க தான் முன்னோர்களா இருக்காங்க. அவங்க அந்த குலதெய்வத்துல காலை வச்சிருப்பாங்க. அவங்களோட ஆத்மா தான் நம்ம குலதெய்வமா நம்ம கும்பிடுறோம். அதனால திதி தர்ப்பணம் கோயில்ல போய் ஆறு கடலை கொடுத்தாலும் முடிஞ்சா கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்க வாழ்க்கை நிறைவா இருக்கும். இந்த கார்த்தி அமாவாசை நாள்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம லக்ஷ்மி தேவி பார்க்கடல்ல இருந்து அவதரிச்சதாகவும் அவர் பூமிக்கு வந்த நாளாகவும் இந்த கார்த்திகை அமாவாசை இருக்கு அப்படின்னு புராணங்கள் கூறுது. மகாலட்சுமி தாய் வழிபாடு பண்றவங்க இந்த கார்த்தி அமாவாசை நாள்ல நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து மறுநாள் அதிகாலையில புனித நீராடி மகாலட்சுமி தேவிக்கு பூஜை, தீபாராதனை, உங்களால தெரிஞ்ச பாட்டெல்லாம் நீங்க பாடி வழிபடணும். வழிபட்டுட்டு 3 நாள் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் கொடுக்கணும். நீங்க அப்படி தான தர்மம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயி உங்களுக்கு செல்வ வளமும் மகிழ்ச்சி நிறைஞ்சதா உங்க வாழ்க்கை இருக்கும். நம்மால முடிஞ்ச அளவுக்கு பணமாவோ உணவாவோ உடையாவோ இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த நாள் முக்கியமான நாளா இருக்கு. இந்த நாள் மகாலட்சுமி அவதரிச்ச நாளுன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசையில நம்ம அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பலவிதமான துன்பங்கள்ல இருந்து நம்ம இதனால விடுபட முடியும். இந்த கார்த்தி அமாவாசையில இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம ஹனுமனையும் செவ்வாய் பகவானையும் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்ம சந்திக்கிற பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். ஏன்னா கார்த்தி அமாவாசைனால தேவர்களோட தலைவனான இருக்கிற இந்திரனுக்கும் சூரிய பகவானையும் அனுமனையும் நம்ம முன்னோர்களையும் வழிபடுறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கார்த்தி அமாவாசை அன்னைக்கு நம்ம ஹனுமனை வழிபட்டா எவ்வளவு தீராத கடனும் தீரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். அதே போல நம்ம ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னா அது நீங்கும். ஏன்னா செவ்வாய் பகவானை வழிபடுறதுனால.
அமாவாசைனாவே புனித நதி, கடல், குளம், நீங்கள் அதில் தான் நம்ம குளிக்கிறது சிறப்பு. அப்படி முடியாதவங்க தான் வீட்லேயே இருந்து வழிபாடு பண்ணணும். கார்த்திகை அமாவாசை சனிக்கிழமை காலையில் 11 நாளைக்கே வந்துறதுனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கு. முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு எப்பவுமே நம்ம ரெகுலராக சனீஸ்வர பகவான் வாகனமான காகத்துக்கு நம்ம தயிர் சோத்துல எள்ளு கலந்து வைப்போம். அதில் அமாவாசையா இருக்கிறதுனால நீங்கள் 2 விதமான பலனை பெற முடியும். சனீஸ்வர பகவானோட பாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும், முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுறீங்கன்னா அது சிவபெருமான சூரிய பகவானுக்கு உகந்த நாள். முன்னோர்கள் சூரிய பகவானுக்கு தான் இருக்கிறதுனால நீங்கள் விடிய காலையில் சூரியன் உதயிச்ச பிறகு பண்ணீங்கன்னா திதி தர்ப்பணத்தை வாங்கிட்டு முன்னோர்கள் சூரிய பகவான் உலகம் போய் சேர்ந்துருவாங்க. இந்த கார்த்திகை அமாவாசை என்ன சிறப்பு நம்ம பார்த்தோம். நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்றீங்க. மகாலட்சுமி தாயி பார்க்கடல்ல அவதரிச்சு நம்ம பூமிக்கு வர்றதா ஐதீகமா இருக்கு. ஹனுமனையும் தேவர்களோட தலைவனான இந்திரனையும் செவ்வாய் பகவானையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. காகத்துக்கு, பசுவுக்கு ஒரு 10 பேத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கறது சிறப்பு. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா நலனும் பெறலாம். சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுனா கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு ஐதீகமா இருக்கு. வரைக்கும் கார்த்திகை அமாவாசையோட சிறப்புகளை பார்த்தீங்க. நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சு அதன் மூலம் நம்ம பித்ருக்களோட சாபம், முன்னோர்களோட சாபத்தை நம்ம நீங்கி சுபிச்சம் நமக்கு கிடைக்கணும். நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுனாவே குழந்தை பேரு கிடைக்கும், ஞானம், கல்வி, வாழ்க்கையில எல்லா விதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் வாழ்க்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. கார்த்திகை அமாவாசை முன்னோர்களை வழிபட்டு எல்லா நலனும் பெறணும்னு சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.